தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம். பின்பு இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். அப்போ இயேசு படகில் ஏறவே சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்னும் படகில் இயேசு ஏறுகின்றார். அதன் பிறகு அந்த தெய்வம் நம்மை அழைக்கின்றார், வாருங்கள் என்று. அப்போ வருகிற சமயத்தில் நாம் செல்கின்றோமா என்பதன் கேள்விக்குறி. நமக்கு சுதந்திரம் உண்டு, போகலாம் போகாமலும் இருக்கலாம். இயேசு படகில் ஏறின உடனே சீடர்கள் போனார்கள், ஏதோ அதுக்கேற்றபடி நன்மையை அவர் பெற்றார்கள். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்னும் படகில் தெய்வம் அழைக்கிற சமயத்தில், வா என்று அழைக்கிற சமயத்தில் நாம் போகின்றோமா? எப்படி தெய்வம் நம்மை அழைக்கின்றார்? குடும்பத்தில் நாம் செய்கிற ஜெபமாலை வழியாக தெய்வம் நம்மை அழைக்கின்றார். குடும்ப அங்கத்தினர்களை வாருங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள், ஒன்றாக செயல்படுவோம் என்று அவர் அழைக்கின்றார். ஆனால் என்னால் வர முடியாது, நான் வெளியே போக வேண்டும், நண்பர்களை பார்க்க வேண்டும், எனக்கு அந்த வேலை உண்டு இந்த வேலைன்னு சொல்கிற சமயத்தில் அவருடைய அழைப்புக்கு நான் கொடுப்பதில்லை. ஆலயத்தில் பங்கு தந்தையர்கள் வழியாக தெய்வம் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள், திருப்பலிக்கு கடந்து வாருங்கள், வழிபாட்டிற்கு கடந்து வாருங்கள் என்று தெய்வம் நம்மை அழைக்கின்றார். அழைக்கிற சமயத்தில் என்னால் வர முடியாது, எனக்கு அங்கே வேலை உண்டு, எனக்கு இங்கே வேலை உண்டு, என்னால் வர முடியாதுன்னு சொல்லி போகிற சமயத்தில் அழைப்புக்கு எதிராக நாம் போய்விடுகின்றோம். அப்போ இறைவன் அழைக்கிற சமயத்தில் இதோ நாம் வருவதில்லை. இங்கு நாம் பார்க்கின்றோம், சீடர்கள் இயேசுவோடு ஏறினார்கள், இயேசுவோடு பயணம் செய்தார்கள், அதுக்கான நன்மைகள் பெற்றார்கள். ஆனால் எனக்கு சுதந்திரம் உண்டு, போகலாம் இருக்கலாம், போனால் எனக்கு நன்மைகள், நான் போகாத காரணத்தினால் நான் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றேன். இயேசுவில் மன்றாடுவோம். தெய்வமே, நீ என்னை அழைப்பதை உணர்ந்து கொண்டு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு சக்தியை தரும் ஆண்டவன் சொல்லிட்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.